Hello guys, welcome back to Mr. Waza 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இனி நம்ம சேனல் அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மேடம் வெப் 2024 வெளிவந்த ஒன் ஆஃப் த ஆக்ஷன் அண்ட் செம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு போன ஒரு மூவி. இந்த மூவி வந்து மார்வல் அசோசியேஷனில் சோனி அவங்களாட்டி வந்த மூவி தான். ஸோ நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு விதத்துலேயும் குறை சொல்கிற மாதிரில ஓரளவுக்கு டீசெண்டான மூவி. அண்ட் சோனினாலே அந்த டைம்லைன், ஸ்பைடர்மேன் டைம்லைன்லாம் ரொம்ப பக்காவாக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மூவியும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மூவி பற்றின ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேடம் வெப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் மூவி ஃபுல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த மேடம் வெப் வந்து காமிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த இதில் வந்து ஒரு அந்த கேரக்டரில் யங்காக இருக்கிற மாதிரி அந்த மேடம் வெப்பை க்ரியேட் பண்ணிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஓகேல ஒரு சூப்பரான 3 சொல்லலாம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிக்கில் வந்து மேடம் வெப்பை ஏஞ்சிருக்க முடியாது, ஒன்லி ப்ரிடிக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு தான் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூவியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மேடம் வெப் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, இப்போ மார்வல்ஸ் வந்து ஏன் எல்லாருமே ஃபீமேல் கேரக்டராக கொண்டு வராங்கன்னு சத்தியமாக தெரியல. இந்த இதுலேயுமே அந்த 3 பொண்ணுங்களாக இருக்கட்டும், மேடம் வெப்பாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு தான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக மன வருத்தமாக தான் இருக்குது. அது இல்லாமல் மற்றபடி ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காத மாதிரி ஒரு நல்லாவே மூவ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி அட்வென்ச்சர் ரேஞ்ச் அந்த மாதிரி மூவ் பண்ணிருந்தாங்க. அண்ட் மேடம் வெப், அதாவது கேசி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவுமே அழகாக ஒரு டெப்த்தான இதில் காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மா தான் இந்த ஸ்பைடர், அதாவது சோனினால இந்த ஸ்பைடருக்கு அப்படி போயிடுறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பைடரை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்பைடர் ஆட்டி அந்த நர்வ் சிஸ்டத்தில் இருக்கிற டேமேஜை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை தேடி தான் போயிருப்பாங்க. அண்ட் கூட வந்து துணைக்கு போன ஆள் வந்து அதில் பேராசைப்பட்டு அந்த ஸ்பைடரை எடுத்துகிட்டு இவங்களையும் கொண்டுட்டு போயிடுறான். அண்ட் அங்கே இருக்கிற ஒரு அந்த ஸ்பைடருக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து அவங்க குழந்தைய காப்பாற்றிருக்கிறாங்க, அதுதான் கேசி. ஸோ அதுக்கப்புறமா மூவி ஸ்டார்ட் பண்ணி அந்த கேசின்ற கேரக்டர் வந்து ஒரு ஃபயர் ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை தான் காமிச்சிருக்காங்க. கூட பென்னுன்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக தான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் ஒரு பிரிட்ஜ் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தங்களை காப்பாற்ற போனப்போ இவங்க தவறி தண்ணியில் விழுந்துருவாங்க. அப்படி தண்ணியில் விழும்போது கிளைமேக்ஸ் சீன், அதில் நடந்த எல்லா விஷயமுமே இவங்களுக்கு விஷுவலைஸ் ஆகும். அண்ட் தென் அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் ஆனதுமே டக்குன்னு இவங்களுக்கு ஏதோ ஸ்பைடர் சென்ஸ் ஏதோ இருக்குன்னு நினச்சேன். பட் அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ நர்வ்ஸில் வந்து டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த நர்வ் சிஸ்டத்தை அவங்க சரி பண்ணதாட்டி அந்த நர்வ்ஸ் மாதிரியான அந்த வெப் வந்து போயிருக்கும். ஸோ அதையுமே ரொம்பவுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் பென் காப்பாற்றி அந்த கேசிக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சின்ன செக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லெவல் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் லெவலு, அதெல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஸோ அந்த 3 ஃபீமேல் கேரக்டருமே மீட் பண்ணுறாங்க. எப்படி மீட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் டக்குன்னு ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அதாவது அவங்க அம்மாவை கொண்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து இங்கே வந்து அவங்களையுமே கொல்ல வரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஃப்யூச்சரில் பவர் வந்து அவனை கொல்கிற மாதிரி அவனுக்கு விஷுவலைஸ் ஆகும். ஸோ அந்த காரணத்தாட்டி தான் அவங்கள கொண்டுட்டானே எனக்கு யாரும் எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுக்காக தான் இவங்களை கொல்ல வரும்போது இவங்க காப்பாற்றி ஏதோ காப்பாற்றிட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு லைட்டாக ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணி கொண்டு போவாங்க. அண்ட் தென் சேசிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த வில்லங்கிட்டேருந்து எப்படியா தப்பிக்கணுன்றதுக்காக முதல்ல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மேப்பு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்துல தான் யாருன்னு சரியாக அதை வந்து பெருசாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணல. பட் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவங்களுடைய வெப்பு, அதாவது அவங்களுடைய ஆவி மட்டும் அங்கே தண்ணிக்குள்ளார போயிட்டு அவங்க அம்மா என்னென்ன பண்ணாங்க, அதாவது பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா எதுக்காக அந்த அமேசான் காட்டுக்குள்ளார போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கேசிக்கு வந்து
நர்வ் சிஸ்டம் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. ஸோ பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பிழைச்சாலுமே வாழ்கிறது அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்யூர் பண்ணுறது ஒரு ஸ்பைடர் தான். அந்த ஸ்பைடர் வந்து அமேசான் கார்டில் இருக்குது. ஸோ அதை தேடி தான் போகிறேன்னு சொல்லி தான் அங்கே போயிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க கட்டி பிடிப்பாங்க. இதை எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது இதை நான் பண்ணலை, நீங்கள் தான் பண்ணீங்க. இது ஒன்னாட்டி பாஸ்ட்டை முழுசாக பார்க்க முடியும்னு கண்டிப்பாக ஃப்யூச்சரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்னாட்டி அவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் ஒன்னாட்டி அந்த மைண்ட் கண்ட்ரோலை வச்சு ஒன்னாட்டி ஈஸியாகவே அதை வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு முதல்ல நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்பாங்க. இதெல்லாம் சரி பார்த்துக்கலாம், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் அவங்க அம்மா மேலே இது வரைக்கும் அன்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஃபீல் ஆகி சரி ஓகேவா அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணுங்களை தேடி போவாங்க. போன இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி புதுசாக அண்ட் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில, ரொம்பவுமே சூப்பராக டக்குன்னு மூவி வந்து ஸ்பீடாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அவங்க 3 பேர்த்த காப்பாற்றுறதுக்காக இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கே பிரச்சனை வருதுன்னதுமே இவங்க 3 பேருமே அவங்களாட்டி முடிஞ்சதை வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் கடைசியாக அவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் ஓகே நான் மேடம் வெப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையுமே ஒருத்தவங்கள்ட்டையுமே தனித்தனியாக போயிட்டு அவங்க வந்து அட்டிய செகண்டில் 3 பேராக பிரிஞ்சு அவங்களோட சோல் மட்டும் 3 பேராக போய் அவங்கள காப்பாற்றும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கிடச்ச கிளிப்ஸை வச்சு வில்லனை எப்படியா கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க தண்ணியில் விழும்போது ஒரு கிராக்கர் அவங்க கண்ணில் பட்டு லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த டாக்டர்கிட்ட அவங்கள கொண்டு போய் காமிக்கும்போது ஓகே இவங்க கொஞ்சம் நேரத்தில் க்யூர் ஆகிடுவாங்க, ஒரு 5 to 10 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறப்பாங்க. அந்த இடத்துல வந்து கேசி வந்து ஃபேமிலியே இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்தில் எனக்கு ஃபேமிலியே பிடிக்காது, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என் குடும்பம்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் எப்படி குடும்பம் தான் எல்லான்ற மாதிரி கிளைமேக்ஸில் முடிப்பாங்களோ அதே மாதிரி இதையுமே நல்லா முடிச்சிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் ரொம்பவுமே அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்களுக்கான பவர் கிடச்சி எப்படி மாறினாங்களோ அந்த பிரிவு காட்டுறாங்க. அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து மேடம் வெப்புடைய ஷூட் வந்து ரொம்பவுமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுதான் ஓரளவுக்கு அப்படியே ஜிங்க் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க வந்து காமிக் வைஸ் அவங்களாட்டி ஏஞ்சிருக்கவே முடியாது. ஸோ மூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒன்லி அங்கே ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு அப்டேட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க, எப்படி சொல்ல வராங்கன்னு தெரில. ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன கதைன்றது. ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு ரன் டைமில் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டான மூவி அண்ட் ரொம்ப ஃபன்னாகவுமே கொண்டு போயிருந்தாங்க. மூவி எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு மூவியை கொண்டு போயிருந்தாங்க. ஒன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் லைட்டாக ஒரு மார்வல் ரேஞ்சில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டோரி பிளாட்டுமே ரொம்பவுமே அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க. ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேரக்டர் அவங்கவுங்களுமே ரொம்பவுமே பர்ஃபார்மன்ஸ் பக்காவே கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி தமிழ் டப்புமே ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக தான் போச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுட்டோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்டா